ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு பிரேக்கிங் வித் சேனல். இந்த வீடியோ என்ன அப்டேட் பார்க்க போகிறோம்னா, கூலி படத்துலேருந்து ட்ரைலர் எப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நியூ போஸ்டர் வெளியாக இருக்குன்னு சொல்லாங்க. இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் டேனே சொல்லலாம். நாளைக்கு ஆடி 18ன்னு சொல்லாங்க. ஆடி 18க்கு தொடர்ந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 7 மணிக்கு கரெக்டாக கூலி படத்தோட ட்ரைலர் அப்டேட் கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லி ஆஃபீஸில் சொல்லிட்டாங்க. லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷனில் இந்த படம் உருவாயிருக்கு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவங்க ஹீரோ நடிச்சிருக்காங்க. ஹீரோயினா பூஜா அவங்க இருக்காங்க. அந்த மாதிரி படத்தில் ஏற்பட்டு இருக்காங்க. நாகார்ஜுன் அந்த மாதிரி படத்தில் ஏற்பட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டே போகலாம். சத்யராஜ்லாம் இந்த படத்தில் மிரட்டி விட்டுருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக இந்த படத்தை வந்து எல்லாருமே எதிர்பார்க்குறேன்னு சொன்னாங்க. அன்எக்ஸ்பெக்டட்னா இந்த கேஸ்டிங்கில் இந்த ரோலில் யார் யார் என்னென்ன பண்ணியிருப்பாங்கன்னு நம்மளே வந்து ட்ரீசர் வச்சு கணிக்க முடியுமான்னு எதிர்பார்த்தோம். ஆனால் ட்ரீசரும் வந்து இப்போ வெளியாகல, ட்ரைலர் மட்டும் தான் வெளியாக இருக்குது. அனௌன்ஸ்மெண்ட் வீடியோன்னு ஒன்று விட்டுருந்தாங்க. அதுலேயும் சூப்பர் ஸ்டார் ஹார்பர்லக்குள்ளே பயங்கரமாக வருது. டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது நம்ம பூஜா அவங்க அதில் காமிப்பாங்க. 2-3 சீனில் வருவார் சூப்பர் ஸ்டாரு. அந்த சீக்வன்ஸை வச்சு இந்த ட்ரைலர் சீக்வன்ஸில் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். கதை பேஸில் வந்து பார்த்திங்கன்னா பக்கா ராவடி மூவியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த ராவடிக்குள்ளே நடக்கிற ஒரு சம்பவ கதைன்னு சொல்லியிருக்காங்க. அந்த கப்பல் துறைமுகத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு தங்கத்தை வந்து கடத்தப்படுது. அந்த கடத்துகிற காரணத்தினால யார் கடத்துறா, எங்கே கொண்டு போகிறாங்க, அந்த கொண்டு போய் எங்கே சேல்ஸ் பண்ணுறாங்க, அதெல்லாம் கண்டுபிடிக்கிறக்கா நம்ம சிஇடியாக நம்ம இவர் வராருன்னு சொல்லுவாங்க சூப்பர் ஸ்டாரு. தகவல் வந்த மாதிரி தான் வந்திருக்குது. ட்ரைலர் வச்சு நம்ம எப்படி போகுதுன்னு கெஸ் பண்ண முடியுதான்னு ட்ரை பண்ணலாம். கூலி படத்துக்கு யார் யார் வெயிட் பண்ணிங்க, உங்களோட கருத்து கணிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்கள். கண்டிப்பாக இது ஒரு பக்கா ஆக்ஷன் மூவியாக தான் இருக்கும். லோகேஷ் படம் மீண்டும் வந்து எதிர்பார்த்த மாதிரியே பெருசாக பண்ணியிருக்காரா, இல்லை எந்த மாதிரி பிஜிஎம் அனிருத் கொடுத்துருக்காங்கன்னு எல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டேஸ். பை யுவர்ஸ்.